பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே, அண்ணா தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, பாட்டி தாத்தாங்களே, சிறியோரே பெரியோரே, வாலிபர்களே, எல்லாருக்கும் கூட உலகம் எங்கும் இருக்கின்றதான எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற உங்கள் சகோதரர் பாஸ்டர் ராஜ்குமார். பிரியமானவர்களே, 2026 ஆண்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2026. மே காட் பிளஸ் இந்தியா வித் பீஸ், யூனிட்டி, விஸ்டம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. 2026 ஆண்டு சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். தேவன் நம் இந்திய தேசத்தை சமாதானமும் ஒற்றுமை, ஞானம் மற்றும் செழிப்பால ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 32:12 கர்த்தரை தமது தேவனாக கொண்ட ஜாதி பாக்கியமானும் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனங்களோ பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 7:14 என் நாமத்தினால் அழைக்கப்படும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழிகள் 14:34 நீதி ஒரு ஜாதியை உயர்த்தும், பாவமோ ஜனங்களுக்கு இகழ்ச்சியாகும். எரேமியா 29:7 நான் உங்களை அனுப்பின பட்டணத்தின் சமாதானத்தை நாடி அதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அதன் சமாதானத்தினால் உங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். ஆகையால் தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் தேசத்துக்காக நம்ம முக்கியமாக ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால், தேவன் நம் இந்தியா தேசத்தை சமாதானமும் ஒற்றுமை, ஞானம் மற்றும் செழிப்பினால் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க தேவ சமூகத்தில் என்ன செய்வோம், கூடுவோம். எங்கே போயிடாதீங்க, பாருங்க இந்த நிகழ்ச்சியை ப்ளீஸ். எல்லா டிஸ்ட்ரிக்டாக நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய பேரை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கிறது என்று சொன்னால், பயமுள்ள ஒரு சூழ்நிலை இந்தியா தேசத்தில் இருக்கிறது. ஆபத்துகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், தோல்விகள், தொழில் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், விவசாயிகளுடைய அநேக பாடான ஒரு நிலைகள், அவருக்கு சரியான ஒரு மழை இல்லாத, அறுவடை இல்லாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் படுகிற வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. இராணுவ வீரர்கள் ஒரு பக்கம், யூத்ஸ் ஒரு பக்கம். பிரியமானவர்களே, எல்லாரும் பல விதங்களில் பாடுகளை, கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஆகனால் இந்த தேசத்தில் பொல்லாத அசுத்தாவிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக தீங்கு நம்முடைய தேசத்தில் செய்து கொண்டு வருகிறபடினால பொல்லாத ஆவிகளை கட்டி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால 2026 ஆண்டுல இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து கர்த்தருடைய கிருபை பெருகட்டும், கர்த்தருடைய சமாதானம் பெருகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, praise the Lord. On this August 15, 2026, let us come together as God people and pray for our beloved nation, India. India is a home to millions of families, students, farmers, workers, business people, soldiers, women, children and young people. Many are carrying burdens, struggles, fears and uncertainties. Today we will not to only speak about the problem of our nation. We will stand in the gap and pray for our nation. Let us pray for every state, every district, every family, every student, every young person, every farmer, every worker, every business person, every soldier and every leader. Our declaration, India belongs to God. India will be blessed. India will have peace. India families will be strengthened. India young youth will have hope. Indian farmers will be strengthened. Our nation will move forward
in righteousness and peace. Let us humble ourselves before God and pray with faith. Heavenly Father, we commit India into your hands. Bless our nation, protect our people, strengthen our families, guide our children and youth, bless our farmers and workers, strengthen our business and livelihoods, protect our soldiers and their families, give wisdom to our leaders, bring peace, unity, righteousness, justice and hope through India. Let every state and every district experience your grace. Lord, heal our nation and bless India. In the mighty name of Lord Jesus Christ, we pray. Amen. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனால மணவாளனாக இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறார், மணவாட்டி சபை கீழே இருக்கிறது. மணவாளனை சந்திக்க ஒரு நாள் நாம் போக வேண்டும். ஆகனால ஆயத்தப்படுவோம். ஒவ்வொரு மாநிலங்களும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும், ஒவ்வொரு தலைமுறைக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்தியா பல சவால்களை சந்தித்து வருகிறது. வறுமை, வேலை வாய்ப்பு இல்லாண்மை, கல்வி அழுத்தம், விவசாயிகளின் போராட்டங்கள், வியாபார சிரமங்கள், குடும்ப பிரச்சனைகள் இந்திய தேசத்தில் அதிகமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அநேக இளைஞர்களின் சவால்கள், இயற்கை போராட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள். அதனால நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்தியாவை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை குணமாக்கும், குடும்பங்களை பலப்படுத்தும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை வழிநடத்தும், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளை ஆசீர்வதியும், நமது இராணுவ வீரர்களையும் பாதுகாத்தருளும், தலைவர்களுக்கு ஞானம் தாரும், ஒவ்வொரு மனிதர்களிலும் சமாதானம், ஒற்றுமை, நீதியும் நம்பிக்கை நிலைக்க செய்யும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் என்னென்ன ஜெபம் பண்ண வேண்டும்? முதலாவது, வேலை வாய்ப்பு கிடைக்க நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, வேலைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க ரொம்ப பேர் வேலை இல்லாத கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால ஒவ்வொருவருக்கும் வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் குடும்பங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கடுத்து வறுமையின் வாழும் குடும்பங்களுக்கு தேவையான உதவியை, புதிய வாய்ப்புகளை கிடைக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கடுத்து மாணவர்களுக்கு ஞானம், நல்ல கல்வி, மன அமைதி மற்றும் எதிர்கால நம்பிக்கை கிடைக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். இளைஞர்களுக்கு தவறான பழக்கங்களிலிருந்து விலகி நல்ல பாதையில வாழ நாம் ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்கள் அன்பு, ஒற்றுமை, சமாதானம் மற்றும் நல்ல புரிந்து கொள்ளுதல் நிலையில இருக்க நாம் ஜெபிப்போம். ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. விவசாயிகள் நல்ல மழை விவசாயிகள் காணும்படியாக, நம்முடைய தேசத்தில் நல்ல விளைச்சல் காணும்படியாக, நியாயமான விலை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக, பொருளாதார நிலை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். சிறு 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 வியாபாரிகள் அவர் தொழில்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் கடன் சுமைகள் நீங்கி, சின்ன சின்ன பிசினஸ் செய்கிறவங்க கடன் பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். கடன் பிரச்சனை விடுதலையாக நல்ல செழிக்க. இராணுவ வீரர்கள், நமது இராணுவ வீரர்கள் குடும்பம், அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவிலே எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும்.
இந்தியாவின் எதிர்காலம், அடுத்த தலைமுறை நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை மற்றும் நம்பிக்கையுடனே வாழ நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இத்தனை கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி இந்த விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல விளக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிறதான அப்பா ஸ்தோத்திரம், எத்தனை ஆண்டவரே காரியங்களுக்காக நாங்கள் உங்களை பார்த்துல வருகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம், இந்திய தேசத்தின் நிலைமை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமாண்டவரே கடினமான ஒரு நிலையில இருக்கிறதப்பா. முக்கியமாக மணிப்பூரை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, மணிப்பூரை நினைத்துக் கொள்ளும் தகப்பனே. அநேக நம்முடைய தேசத்துல நார்த் சைட்ல ஏசப்பா சபைகள் உடைக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஊழியங்கள் எல்லாம் தகப்பனே தடைப்படுத்தப்பட்டு நம்முடைய தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் இருக்கிறதப்பா. சபை கூட்டங்கள் நடத்த முடியாமல் இருக்கிறது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வெளியிலிருந்து எந்த ஊழியக்காரர்களும் இந்திய தேசத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு 1-2 தடைகள் அல்லப்பா, பல தடைகள், மதமாற்ற தடைகள் என்று சொல்லி FCRA ஒரு பில் பாஸ் பண்ணி கிறிஸ்தவர்களுடைய எல்லா சம்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்பா. அப்பா தகப்பனே, இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. அவர் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கு சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் அப்பா கிறிஸ்தவர்களை குறித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அவங்களுடைய தேசங்களுக்கு புறப்பட்டு போகட்டும். இங்க வேண்டாம், எங்களுக்கு சபைகள் வேண்டாம், எங்களுக்கு ஆராதனைகள் வேண்டாம், ஊழியர்காரர்கள் வேண்டாம், எந்த சமூக சேவையும் வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கிற கூட்டங்கள் எழும்பி இருக்கிறார்களே. தேவனே, இந்த நாட்களை நம்ம நோக்கி இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஆகஸ்ட் 15 2026 நாளிலே தேவனே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஐயா, எங்கள் தேசம் மாறட்டுமே. எஸ்தரின் காலத்தில் ஒரு எழுப்புதலை கொடுத்தீர் ஐயா. ஐயா, ஒரு மொர்தெக்காய் ஜெபம் பண்ணினாள் ஆண்டவரே, எஸ்தர் ஜெபம் பண்ணினாள். அவரோடு கூட இருந்த யூத ஜனங்களும் சில தேவனுடைய பக்தி உள்ள தேவ ஜனங்கள் ஜெபித்தார்களே, அந்த ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் கொடுத்தீரே தேவனே. இந்நாட்கள் எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவ ஊழியர்கள், எத்தனை சபைகள், எத்தனை மிஷனரிகள் ஆண்டவரே நோக்கி கதறி ஜெபித்து இரவும் பகலுமாக ஆண்டவரே போராடி ஜெபித்துக் கொண்டு உபவாசித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்களே. என் இந்திய தேசத்தில் எழுப்புதல் வரட்டுமே. ஒவ்வொரு கிராமத்தில் அது பற்றி எரியட்டுமே. ஒவ்வொரு கிராமங்களிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சாத்தானுடைய ராஜ்யம் அடையணுமே. ஸ்தோத்திரம், சாத்தானுடைய கோட்டைகள் தகர்க்கப்படணும். அவருடைய ஆலோசனைகள், அவருடைய சிந்தனைகள் அல்லேலூயா எல்லாம் நிர்மலமாக்கப்படணும். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போகணும். தேவ சித்தத்துக்கு மாறான செயல்களும் அந்த பூமியிலே பாதாளத்திலிருந்து எந்த தீய வல்லமைகள் கூட வந்து அப்பா இந்திய தேசத்தை கெடுத்து ஆண்டவரை கரைப்படுத்தாதபடிக்கு பாவத்தினாலும் சாபத்தினாலும் விக்கிரக ஆராதனாலும் விபச்சார வேசித்தனத்தினாலும் லஞ்சத்தினாலும் ஊழல்களினாலும் யாமற்றத்தினாலும் பொய் சாட்சினாலும் ஆண்டவரே கொலைகளினாலும் ஐயா ஸ்தோத்திரம் தேசம் ஆண்டவரே மதுபானங்களினாலும் ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்களினாலும் ஐயா ஸ்தோத்திரம் சாபங்களின் மேல சாபங்கள் ஆண்டவரே நிரம்பி ஆண்டவரே ஆசீர்வாதமே பெற்றுக் கொள்ளாத அளவுக்கு இந்த தேசம் ஆண்டவரே பாவத்தை நோக்கி கொண்டு மரணத்தை நோக்கி கொண்டு இருளை நோக்கி கொண்டு நரகத்தை நோக்கி கடந்து போய்கொண்டிருக்க என் இந்தியா தேசத்தை நீ ரட்சிக்கும்படியாக என் தேவன் கிருபையை தாரும் ஐயா. கிருபை தாருமையா, கிருபை தாருமையா, கிருபை தாரு, கிருபை தாரும். எல்லா ஜனங்களுக்கும் ஒரே தேவன் தானே ஆதியில் இருந்தது என்ற ஒரு ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் தரிசனம் தாரும் ஆண்டவர். அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய சுவிசேஷங்களை கொண்டு, உம்முடைய தேவனுடைய சபைகளை கொண்டு, தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு, தேவனுடைய ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு ஆத்துமகளை நீ ரட்சியும் ஆண்டவர்.
பொய்யான ஊழியர்களை, பொய்யான சபைகள், பொய்யான போலியான மாயமாலமான ஆண்டவரே ஊழியங்கள் எழும்பி இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பொய் ஊழியங்கள், பொய் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய எந்த நபர்களை கூட என் தேவன் சும்மா விடாமல் அவர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டு, தேவனால் சிட்சிக்கப்பட்டு, இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் சிட்சிக்கிறார், சும்மா ஊழியங்களுக்கு போக கூடாது, அழைப்பில்லாமல் நாங்கள் எந்த காரியம் செய்யக்கூடாது என்ற ஒரு தெய்வபலம் இந்திய தேசத்தில் வரத்தக்கதாக பொய்யான ஊழியர்களை ஆண்டவரே சொத்து துஷ்டனு துன்மார்க்கமாக இருக்கின்ற ஊழியர்களை என் தேவனாய் கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சந்தித்து நீர் அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு பயப்படத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இந்திய தேசத்தில் சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பின்ற ஹல்லேலூயா எல்லா அரசியல்வாதிகள் எந்த பதவியில் இருந்தாலும், எந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதிக்கத்தக்கதாக, அவருடைய மனங்கள் யாவும் முணங்கத்தக்கதாக, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஹல்லேலூயா அவர் நாவுகள் யாவும் அறிக்கையிடத்தக்கதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்தை அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லா கர்த்தாவே அரசியல்வாதிகளுடைய உள்ளங்களில் நீர் பிரவேசித்து விசுவாசத்தை உண்டு பண்ணி, நம்பிக்கையை உண்டு பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாக மாற்றுங்க. சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கின்ற அநேக கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு யோர்தானில் ஏகப்பட்ட ஜனங்க ஞானஸ்நானம் எடுத்தது போல இந்நாட்களிலே ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள், தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக தேசத்தை தவறான வழிகளிலே நடத்துகின்ற எல்லா ஸ்டேட்களில் இருக்கிற அரசியல்வாதிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அது பிரசிடென்டா இருக்கலாம், அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர்களா இருக்கலாம், ஆண்டவரே அவங்க எம்எல்ஏகளா எம்பிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும், எந்த அதிகாரிகளா இருந்தாலும், எந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிற தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய காரணங்களுக்கு விரோதமாக செயல்படுவர்கள் யாரா இருந்தாலும் என் ஆண்டவர் நீர் ரீமோ சந்தரலகே தரா சதரதக்கர பரபரியாந்தரலபா சந்திக்க வேண்டும் ஐயா, சந்திக்க வேண்டும் தேவன், சந்திக்க வேண்டும் தேவன், சந்தித்து அவருடைய ஹிருதயங்களை மாற்ற வேண்டும், எண்ணங்களை மாற்ற வேண்டும், மனதை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உன் மீதும் ஜனத்தின் மீதும் உடைய சபை மீது எரிச்சலா இருக்கிற எல்லாரும் கூட வெட்கப்பட்டு போக வேண்டும், தாழ்த்தப்பட்டு போக வேண்டும், அவமானப்பட்டு போக வேண்டும். ஓ தேவனே, அப்படிப்பட்டவர்களுடைய கரங்களில் இந்த தேசம் வரக்கூடாதையா. பயபக்தியாக ஆண்டவரே மாணவர்களுக்கு ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திர ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யத்தக்கதானவர்களே தேவனி ஆசிய தேசத்துல முன்னே கொண்டு வருவீராக. ஆமாப்பா, ஆமான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தான் செய்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூக்கு மரத்தில் தொங்கினான் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டங்களும் தேவனால தண்டிக்கப்படுவார்களாக, தேவனால நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்களாக. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சேனையோ, எந்த பட்டமோ பதவியோ தேவனுக்கு முன்னாக தாழ்த்தப்படட்டுமே. கர்த்தர் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், என் தேவனுடைய சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் உற்சாகம் அடைந்து இன்னும் ஆண்டவரே முன்னே செய்தது போல ஹல்லேலூயா இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும். மணிப்பூர் முதற்கொண்டு நார்த்து ஆண்டவரே எல்லா ஸ்டேட்கள் முதற்கொண்டு சவுத்து எல்லாம் முதற்கொண்டு இந்திய தேசத்தில் முழுவதுமாக ஒரு அதிசயமான ஊழியங்களும் ஆண்டவரே அற்புதமான ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த நாளில் கூட நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கின்றதான எல்லா ஒரு ஸ்டேட்டில் இருக்கின்ற டிஸ்ட்ரிக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு வேளை ஸ்டேட்ஸ் குறித்து, ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கூட உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் வாங்க ஆந்திர பிரதேஷில் எப்படிப்பட்டதான டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொன்னால், ஆந்திர பிரதேசில் அனந்தபுரம், చిత్తూరు, కడప, వైఎస్ఆర్, కర్నూలు, శ్రీ సత్యసాయి, అనకాపల్లి, అల్లూరి సీతారామరాజు, బాపట్ల, ఏలూరు, గుంటూరు, కాకినాడ, కోనసీమ, కృష్ణా, నంద్యాల, నెల్లూరు, పల్నాడు, పార్వతీపురం, మాన్యం, ప్రకాశం, శ్రీ సాములు
பொட்டு ஸ்ரீராமுலு, నెల్లూరు, ஸ்ரீகாக்குளம், திருப்பதி, விஜயநகரம், விசாகப்பட்டினம். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கு என்ன செய்கிறது, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் அநேக டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அதுக்கடுத்து அருணாச்சல் பிரதேஷில் தவாங், வெஸ்ட் கமெங், ஈஸ்ட் கமெங், பாக்கே கேசாங், பாப்பம், பாரே, கரோங், காமே, கிராதாதி, லோவர் சபன்சிரி, அப்பர் சபன்சிரி, வெஸ்ட் சியாங், ஈஸ்ட் சியாங், சியாங், லேப்பா, ராடா, ரோஹித், நன்சாயி, சங்லாங், திரப், லோங்டிங், அண்டாவ். கத்திரிக்கு சுத்து இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட். அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அஸ்ஸாமில் பாக்ஸா, பராப்பேட்டா, பிஸ்வநாத், போங்கிங்காவ், சீராங், தர்காங், தாமேஜி, துப்ரி, துப்ரிகாட், தீமா, அசாப், கோலாகாட், கோல்பரா, ஐலாகாண்டி, ஜொரஹாட், காமரம் மெட்ரோ, கரம்கஞ்ச், கர்பி, ஆங்லாங் வெஸ்ட், कोकराझार, लिखिमपुर, मछली, मेरिंगाव, नांगाव, नालवरी, शिवसागर, सोनितपुर, तंसुकिया, उदालगुरी, सलमारा. இந்த மாதிரி இருக்கிறது. பீகாரில் பார்த்தீங்கன்னா அராரியா, ஹரியா, போஜ்பூர், அரவல்ஸ், औरंगाबाद, बैंकू, बोगुसराय, बगलपुरा, भोजपुरा, बक्सर, दरभंगा, ईस्ट चंपारण, गाया, गोपालगंज, जमाई, जनाहाबाद, कैमूर, कटिहार, खगड़िया, किशनगंज, लक्ष्मी सराय, मधेपुरा, मधुबनी, मुंगेर, मुजफ्फरनगर, नालंदा, नावड़ा, पटना, पूर्णिया, ओस्तार, सहरसा, समस्तीपुर, सरन, केरापुरा, शिवहर, सीतामढ़ी, सिवान, सुपौल, वैशाली, वेस्ट चंपारण. அதுக்கடுத்து சத்தீஸ்கடில் இப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. பாலோத், பலோதா பஜார், பர்லாம்பூர், பஸ்தர், பிஜாப்பூர், बिलसवाड़ा, दंतेवाड़ा, दमतरी, दुर्ग, गरियाबंद, जामजीर, चंपा, जशपुरा, करबीदाम, कांकेर, कोरबा, कोंडेगांव, कोरिया, महासमंड, मुंगेली, नारायणपुरा, रायगढ़, रायपुरा, राजानंदराव, सुकमा, सूरजपुरा, सुरगुजा. அதுக்கடுத்து கோவா தேசத்தில் சில இடங்கள் இருக்கிறது. நார்த் கோவா, சவுத் கோவா, வெஸ்ட் கோவா, ஈஸ்ட் கோவா அப்படி சொல்லி ஒரு சில இடங்கள் இருக்கிறது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அம்ரேலி, ஆனந்த், அரவல்லி, बनासकांठा, भरूच, भावनगर, बोटाद, छोटा उदयपुरा, दाहोद, डांग, देवभूमि, द्वारका, गांधीनगर, गिरी सोमनाथ, जमानगरा, जानागढ़, काच, केड़ा, महिसागर, महेसना, मोराबी, नर्मदा, नवसारी, पंचमहाल, पटन, पोरबंदर, राजकोट, सबरकांठा, सूरत, सुरेंद्रनगर, तापी, वडोदरा, वलसाड. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஹரியானாவை பார்த்தீங்கன்னா அம்பாலா, பிவானி, சர்க்கி, தாத்ரி, ஃபரியாபாத், ஃபத்தேதாபாத், குருகிராம், இஸ்ஸார், ஜஜ்ஜர், ஜிந்த், கைத்தல், கர்னால், குருக்ஷேத்ரா, மகேந்திரகட், நவ்பாத்னிபத், பஞ்ச்குலா, ரெவாரி, ஒக்தர், சிர்சா, சோனிபத், யமுனா நகரா இப்படி இருக்குது. இமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா பிலாஸ்புரா, சம்பா, ஹர்மிபுர், கங்க்ரா, கிர்க்னௌர், குல்லு, கலஹோல், ஸ்விதி, மண்டி, ஷிம்லா, சம்மூர், சுலுன், ஊனா. ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பரோக்கா, சத்ரா, தேவகர், தனபாத், துங்கா, சிங்பாம், கட்வா, गिरिडिक, गोदा, गोलम, हजारीबम, जमतारा, कंटी, कोडरमा, लातेहार, लहोदरगा, पाकुर, पलाबम, रामगढ़, रांची, साबिगंज, सैलेकेला, கர்சவான், சிங்வான் இப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ಬಾಗಲಕೋಟೆ, ಬೆಳಗಾವಿ, ಬಳ್ಳಾರಿ, ಬೀದರ್, ವಿಜಯಪುರ, ವಿಜಯನಗರ, ಚಾಮರಾಜನಗರ, ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ಚಿತ್ರದುರ್ಗ, ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ, ದಾವಣಗೆರೆ, ಧಾರವಾಡ, ಗದಗ, ಹಾಸನ, ಹಾವೇರಿ, ಕಲಬುರಗಿ, ಕೋಲಾರ, ಕೊಡಗು, ಕೊಪ್ಪಳ, ಮಂಡ್ಯ, ಮೈಸೂರು, ರಾಮನಗರ, ರಾಯಚೂರು, ಶಿವಮೊಗ್ಗ, ತುಮಕೂರು, ಉಡುಪಿ, உத்தர கன்னடா, யாதகிரி இப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா, அலப்புஜா, எர்ணாகுளம், இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, கொல்லம், கொட்டாயம், கோஜிட்கோட், பத்தனம்திட்டு, பாலக்காடு, திருவனந்தபுரம், திருச்சூர், வயநாடு இப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. மத்திய பிரதேசுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அகரமல்பா, அலிராஜ்புரா, அனப்புரா, அசோக் நகர, பாலாகாட், பர்வானி, பேத்தூல், பீன், போபால், बहानंसपुरा, छतरपुरा, चिंदिंदवा, दामोद, दतिया, देवास, दार, डिंडोरी, गुना, ग्वालियर, हरडा, अंशंगाबाद, नर्मदापुरम, इंदौर, बजलपुरा, जबुआ, कटनी, खंडवा, खरगोन, मंडला, मंदसौर, मरीना, नरसिम्हपुरा, निवारी, पन्ना, रेसन, राजकोट,
रातलम, रेवा, सागर, सतना, सीहोर, सेहोनी, शालहोल, शाजापुरा, शिवपुरा, शिवपुरी, सीधी, संग्रली, तिकंगढ़, उज्जैन, उमरिया, विद्याशा. மகாராஷ்டிரா நம்ம பார்த்தா மகாராஷ்டிராலே அகமதாபாத், अकोला, अमरावती, औरंगाबाद, छत्रपति संभाजीनगर, बीड, भंडारा, बुलढाणा, चंद्रपूर, धुले, गडचिरोली, गोंदिया, हिंगोली, जंगलाव, जालना, कोल्हापुरा, लातूर, मुंबई सिटी, नांदेड, नंदुरबार, नाशिक, उस्मानाबाद, धाराशिवा, पलवार, परभणी, पुणे, रायगढ़, रत्नगिरी, सांगली, सतारा, सिंधुदुर्ग, सोलापुर, ठाणे, वार्धा, वांशी, यवतनाल. அப்புறமா மணிப்பூரை நம்ம பார்த்தா பிஷ்ணுபூர், चुरा चांदुर्बा, चंदेल, इम्फाल ईस्ट, इम्फाल वेस्ट, जिरीबाम, कांकिंग, कांगोंकी, नोनो, फेरजिवाल, सेनापति, तमिंगलांग, तंगनोपाल, उक्रोल. இப்படியாக மணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. மணிப்பூருக்காக நல்ல ஜோமனுங்க. மேகாலயில் பார்த்துங்க ஈஸ்ட் காசி ஹில்ஸ், வெஸ்ட் காசி ஹில்ஸ், சவுத் வெஸ்ட் காசி ஹில்ஸ், ஈஸ்ட் ஜென்டியா ஹில்ஸ், வெஸ்ட் ஜென்டியா ஹில்ஸ், ஈஸ்ட் கேரோ ஹில்ஸ், வெஸ்ட் கேரோ ஹில்ஸ், சவுத் கேரோ ஹில்ஸ், சவுத் வெஸ்ட் கேரோ ஹில்ஸ், நார்த் கேரோ ஹில்ஸ், ரபே. மிஜோரம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஐசூல், லோங்வே, செராச்சிப், கோலாசிப், சாம்பே, மாமித், செஹா சியாக்கா, லாங்வே, ஹத்னயால், கவ்ஜாவால், சைத்துவால். நாகாலாண்டை பார்த்தீங்கன்னா திமாப்புரா, கோஹிமா, மாக்கோங்குச், தூ என்சாங், ஓகா, கன்லே போட்டோ, ஃபேக், லாங்லெக், கிஃபேரி, ஃபெரேன், நோக்வாக், குமாத் கேதிமா, நியூலாண்ட், ஷமட்டோர். ஒடிஷாவை நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அங்குல், பலங்கீர், பலசோர், बरगाड़, भद्राक, बौद्ध, कटक, देवगढ़, देंकानाल, गजपति, गंजाम, जगनसिंहपुर, जाजपुरा, रुसुरगुड़ा, कलाहंडी, कंदमहाल, कंदेरपाड़ा, कांदुजमार, कियोंजोर, कोरडाम, कोरापुट, मलकानगरी, मायरंबंज, नंबरामपुर, नायगढ़, नूहपड़ा पुरी, रायगढ़, संबलपुर, सरबनपुर, संदरगढ़. पंजाब पातींगन्ना अमृतसर, बर्नबा, बंटिया, फरीदाकोट, बैताग, साहिबा, फल्जिया, फिरोजपुरा, गुरदासपुरा, हर्षेरपुरा, जलंधर, करपुरतला, लुधियाना, मानसा, मोगा, मोहाली, पठानकोट, पटियाला, रूपनगर, संगूरू, शहीद भगत सिंह नगर, नवनशतर, तारक नगर. राजस्थान पातींगन्ना अजमेर, अलवर, बंसारा, बारमेर, बारन, भरतपुर, बिलवारा, बिकेनार, बुंडी, चित्तौड़गढ़, चूरू, दौसा, धौलपुर, डूंगापुर, हनुमानगढ़, जयपुर, जैलसपुर, जालोर, जलावार, झंझामू, जोधपुर, करौली, कोटा, नवगढ़, पाली, पत्रापघाट, राजसमंद, सवाई माधोपुर, सीकर, सिरोही, श्रीगंगानगर, टोंक, उदयपुर. सिक्किम पातींगन्ना ग्यांगुक, नामकी, ग्यालिंग, मंगन, पांगुक, सुरेंग. तमिलनाडु पातींगन्ना अरियलूर, चेंगलपट्टु, चेन्नई, कोयमुत्तूर, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கடலக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இப்படியாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்கள் இருக்கிறது. தெலங்கானா பார்த்தீங்கன்னா ஆதிலாபாத், பத்ராதிரி, கொத்தகுடம், ஹைதராபாத், ஜகத்தியேல், ஜனங்காவ், ஜெய்சங்கர், போபாலப்பள்ளி, பொங்கலாம்பா, கத்வால், காமாரெட்டி, கரீம்நகர், கம்மம், கொம்ரம்பீம், ஆசிஃபாபாத், மஹபாபு நகர், மஞ்சேரியல், மெதக், மெத்வேல், மலாச்கிரி, நாகர் கர்னூல், నల్గొండ, నిర్మల్, నిజామాబాద్, పెద్దపల్లి, రాజన్న, సిరిసిల్ల, రంగారెడ్డి, సంగారెడ్డి, సిద్దిపేట్, సూర్యాపేట్, విరాకాబాద్, వారంగల్, యాదాద్రి, భువనగిరి. திரிபுராவில் பார்த்தீங்கன்னா அத்தர்கல நகர், வெஸ்ட் திரிபுரா, கோமதி, கோவே, தலை, உத்தர திரிபுரா, தக்ஷிண திரிபுரா, சேபிரஜா, உனகோட்டி. உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஆக்ரா, அலிகட், அம்பேத்கர் நகர், அமேத்தி, அம்ரோஹா, ஓரையா, अयोध्या, अजंगज, बागबात, बहरेज, बलिया, बरलामपुर, बांदा, बाराबंकी, बरेली, बस्ती, बदोही, बिजनोई, बुदोइन, बुलंदशहर, चंदौली, चित्रकूट, देरिया, देवरिया, एटा, इटवा, फरुखाबाद, फतेहपुरा, फिरोजाबाद, गौतम बुद्ध नगर, फजीयाबाद, फाजीपुरा, गोंडा, गोरखपुरा,
அமீர்புரா, ஹாம்பூர், அர்தோயி, அத்ராஸ், ஜலோன், ஜன்புரா, ஜான்சி, கத்னோர், கத்புரா, தேத்தார், கான்பூர் நகர், கசாஞ்ச், கௌஷம்பி, கௌஷிநகர், லக்கிம்பூர், கேரி, லலித்புரா, லக்னோ, மஹன்காட், மஹோபா, மனேஸ்வரி, மதுரா, மோரேட், மிர்ஜாपुरा, मोरादाबाद, मुजफ्फरनगर, पीलीभीत, प्रतापगढ़, प्रयागराज, रायबरेली, रामपुर, सहारनपुरा, संबल, संत कबीर नगर, शाहजहानपुरा, शमली, श्रावस्ती, सिद्धार्थनगर, सीतापुरा, सोनद्रा, सुल्तानपुरा, उन्नाव, वाराणसी. उत्तराखंड பார்க்கும்போது அல்டோரா, பாகேश्वरा, चमोली, चंपरा, दारोदान, हरिद्वार, सैनीताल, पौरी गढ़वाल, पिथौरागढ़, रुद्रप्रयाग, तेगरी, गढ़वाल, उधम सिंह नगर, उत्तरकाशी. வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா அலித்புர்தாவ், பங்குரா, பீர்பூம், கூச், பீகார், தக்ஷிண தினாஜ்புரா, டார்ஜிலிங், ஹூக்ளி, ஹவாடா, ஜாய்பாலியட்கி, ஜங்ராம், கல்கத்தா, மால்டா, முர்ஷிதாபாத், நாடியா, பரானாஸ், பர்டமான், விட்னாபுரா, புருலியா, பர்டமானா, விட்னாபுரா, பரனகாஸ், தினாஜ்புரா. அண்டமான் நிக்கோபார், தாத்ரா ஹவேலி, டெல்லி, நியூ டெல்லி, ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் சவுத் டெல்லி. இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் நம்ம பார்க்கும்போது அனந்த்நாக், பண்டிபோரா, பாராமுல்லா, பத்னாம், தோடா, கந்தர்பால், ஜம்மு, கட்டுவா, கிச்வாஸ், குல்காம், குப்பரா, புல்வாமா, பூஞ்ச், ரஜோரி, ராம்ஜன், ரஷ்யா, சாம்பா, ஷோபியன், ஸ்ரீநகர், உதம்பூர். லடாக் பார்த்தீங்கன்னா லே, கார்கில், லக்ஷதீப். புதுச்சேரி பார்த்தீங்க, புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம். இந்த மாதிரி நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் உங்கள் நினைவு கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நம்ம சிம்பிளாக நம்ம என்ன செய்கிறோம், இந்தியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா? தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு சுத்தமான இந்தியா தேசத்தில் இருக்கிற ஸ்டேட் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் பார்த்து நீங்கள் அதனுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறார். வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமான ஒரு ப்ரேயர் புக் ஒன்று என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம லைஃப் டிவி மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ப்ரேயர் புக் நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்திய தேசத்தினுடைய எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக எல்லா அந்த ஸ்டேட் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணிக்கொண்டு மொபைலில் ஸ்கேனரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு மொபைலில் வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நாடு, இந்தியா நாடு என்ன ஆகட்டும், இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், எல்லா ஸ்டேட்கள் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவங்க கிருபை பரிபூர்ணமாக ஆண்டவரே சிந்தப்பட்டு, அப்பா உடைய பரிபூர்ண கிருபை நிரப்பப்பட்டு, உடைய ரத்தம் சிந்தப்பட்டு, இயேசுவின் நாமத்தினால் இந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படட்டும். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு 150 கோடி ஜனங்களை கூட நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ரட்சியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் மரநாதா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக.